முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, அவசரமாக இந்த திருச்செந்தூர் முருகன் உன்னை பார்க்க வந்திருக்கேனாலே கண்டிப்பா உனக்கு ஏதோ ஒரு விதத்தில் நல்லது செய்ய போறேன்னு தானே அர்த்தம். உன் மனசுல உனக்கு வரக்கூடிய சிந்தனைகள் அனைத்தும் என்னுடையது. நான் தான் உன் மனசுக்குள்ள இருந்து உனக்கான நல்ல வழிகளை காட்டுறேங்கிறத நீ புரிஞ்சுக்கோ. நீ செய்யும் எல்லா செயல்களிலும் இந்த திருச்செந்தூர் முருகன் நிச்சயம் உனக்கு துணையாகவே இருப்பேன். நீ ஒருபோதும் உன் வாழ்க்கையை நினைச்சு கவலை கொள்ள அவசியமில்லை. உன் மனசு முழுக்க நீ என்கிட்ட கொடுத்துட்டாலே உனக்கு எதை எப்போ எப்படி செய்யணுமோ அதை நான் செஞ்சு கொடுப்பேன். நீ அடுத்தவங்க கிட்ட எதையோ எதிர்பார்த்து ஏமாந்து உன் மனசுக்குள்ள வருத்தத்தை உண்டாக்கிக்க வேண்டாம். உனக்கு எது தேவையோ அதை இந்த திருச்செந்தூர் முருகன் நானே நடத்தி கொடுப்பேன். உன் மனசை மட்டும் நீ எப்போதும் தெளிவாக வச்சுக்கணும். என்ன நடந்தாலும் அதை உன் நன்மைக்கானதா இந்த முருகன் மாற்றி கொடுப்பேன். உனக்கான நல்லதையெல்லாம் நடத்தி கொடுப்பவன் உன் அப்பன் முருகன் நான் அல்லவா? உன் வாழ்க்கையில நிலையற்ற வருமானம் இருக்குதேன்னு நினச்சி வருத்தப்படும் உனக்காக உன் மனசில் இருக்க பயத்தை போக்கி உனக்கு நல்ல வருமானம் நிரந்தரமாக வரும்படி நான் பார்த்துக்கிறேன். ஒரு கூடுதல் வருமானம் கிடைச்சா உனக்கு உதவிகரமாக இருக்கும்னு நீ நினச்சி இன்னும் கொஞ்சம் அதிகமாக சம்பாதிக்கிறதுக்காக சில முயற்சிகளை செய்கிறாய் அல்லவா? நிச்சயமாக அது எல்லாவற்றிலும் இந்த முருகன் உனக்கு வெற்றியை கொடுக்கிறேன். நீ கேட்ட பணம் உன் கைகளில் வந்து சேரப்போகுது. உன்னுடைய நேர்மறையான முயற்சிகள் யாவற்றிலும் நிச்சயம் நான் உனக்கு வெற்றியை கொடுத்தே தீருவேன். நிறைவான செல்வத்தை பெற்று நீ நீடூழி காலம் வாழ்வதற்கு நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் என் செல்வமே. வாழ்க்கையில் ரொம்ப நாளாகவே போராடிக்கிட்டும் கஷ்டப்பட்டுக்கிட்டும் நிறைய துன்பங்களை அனுபவிச்சுக்கிட்டும் நீ வாழ்ந்துக்கிட்டு வர்றன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் இப்போது இருக்கும் சூழ்நிலையை சரி செஞ்சு நீ ஏன் ஆச்சரியப்படுற அளவுக்கு உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க வந்திருக்கேன். இனி எப்படியாவது வாழ்க்கையில் முன்னேறணுன்ற முனைப்போடு ஓடிக்கிட்டு இருக்கும் உனக்கு இந்த சாயப்பா நானே ஒரு நல்ல வழியை காட்டுறேன். உன் எண்ணப்படியே இனி எல்லா விஷயங்களிலும் நீ வெற்றி இலக்கை எட்டி பிடிக்க போற. நான் உனக்காக உணர்த்திய காலத்தின் நேரம் இப்போது வர ஆரம்பிச்சிருச்சு. கடந்து போன அத்தனை கஷ்டங்களையும் தாண்டி இப்போது நீ இன்பமயமாய் நிம்மதியாய் வாழும்படி இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன். எந்த விஷயத்தை யோசித்து கவலைப்படுறியோ, எந்த விஷயம் நடக்குமா நடக்காதான்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கியோ அதை அப்படியே இந்த முருகனின் பொறுப்பில் விட்டுடு. உன் முழு கவனத்தையும் நீ என் மேலே திருப்பிட்டினா எப்படி உனக்கு நல்லது நடக்காமல் போகும்? நீ எதுக்காக கவலைப்படுறியோ அதை நானே உனக்கு சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் சந்தோஷம் வரும்படி செய்ய போகிறேன். உனக்கு நல்ல வாய்ப்புகளை கொடுத்து எல்லா விஷயங்களிலும் நீ வெற்றி பெறும்படியும் ஜெயிக்கும்படியும் கூட நான் செய்ய போகிறேன். உன்னால் என்ன முடியுமோ அதைத்தானே நீ செஞ்சுக்கிட்டு இருக்க. அதனால் அதை பற்றி அதிகமாக யோசிக்க வேண்டாம். உன்னால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நீ முயற்சிகளை செய்கிறாய். அது மட்டுமே போதும். கண்டிப்பாக நீ எதிர்பார்த்த வாழ்க்கை சூழலை இந்த முருகன் நான் உருவாக்கி உன் கைகளில் ஒப்படைச்சிட்றேன். கூடிய சீக்கிரம் எல்லாமே சரியாகி நீ சந்தோஷமாக வாழும் காலம் வரப்போகுது. பொறுமையா நீ உனக்கு பிடிச்ச மாதிரியே உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. நீ என்கிட்ட என்ன கேட்டியோ அது எல்லாத்தையும் சிறப்பாக நான் உனக்கு செஞ்சு கொடுத்துட்றேன். இத்தனை நாளாக நீ பட்ட சிரமங்கள் அனைத்தும் சரியாகி என் துணையால் நீ வாழ்க்கையை ஜெயிக்க போகிற. உன் குடும்பத்துக்கு தேவையான அனைத்தையும் இந்த முருகன் நான் செஞ்சு கொடுக்குறேன். உன்னுடைய தேவைகளையெல்லாம் நிறைவேற்றி கடனே இல்லாத கஷ்டம் இல்லாத வாழ்க்கையை உன் கைகளில் கொடுக்க வந்துட்டேன் என் செல்வமே. உன்னை மற்றவங்க ஒதுக்கும்போது நீயும் ஒதுங்கி இருப்பதில் தப்பே இல்லை. எப்போதுமே கடல் அலைகள் வந்து கரையில் போய் வந்து முட்டிட்டு போகும்போது சில குப்பைகளை கரையில் ஒதுக்கி வச்சுட்டு போகும். அப்படி கடல் அலைகள் ஒதுக்குகிற குப்பையாக அடுத்தவங்க உன்னை வேணாம்னு நிராகரிக்கக்கூடிய ஆளாக நீ இருக்க வேண்டாம். அந்த கடல் அலையாக நீ சீரிப்பாய கற்றுக்கோ. கடல் அலைகள் எப்படி முயற்சியை நோக்கி வந்து முட்டிட்டு போகுதோ அதே போல்
வெற்றியை அடையணுன்ற முழு நோக்கத்தோட நீ முன்னேறதுக்காக முட்டி மோத தயாராகு. யாரோ உன்னை பற்றி ஏதோ சொல்கிறாங்க, திட்டுறாங்க, அவமானப்படுத்துகிறாங்கன்னா நீ தலை குனிஞ்சு நிற்காம நெஞ்சை நிமித்தி நேர்மையாக நில்லு. ஏன்னா இந்த திருச்செந்தூர் முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ தோற்று போயிடுவியா என்ன? எல்லா நேரமும் உனக்கு நல்ல நேரம்தான் நினச்சிக்கிட்டு நீ தன்னம்பிக்கையோடு நிற்கும்போது இந்த முருகன் நானும் உனக்கு துணையாக வந்து நின்று நீ ஜெயிக்கிறதுக்கான நல்ல வழியை காட்டுவேன். அலட்சியத்தையும் வச்சுக்கிட்டு உன் லட்சியத்தை இழந்து விடாதே. எந்த விஷயத்தையும் எந்த காரியத்தையும் அலட்சியமாக பார்க்காம லட்சியத்தோட வாழ்க்கையில் ஜெயிக்க முடியுன்ற நம்பிக்கையோட துணிஞ்சு வாழ பழகு. நீ வெற்றி பெறக்கூடிய தூரம் வெகு தூரத்தில் இல்லை. கூடிய சீக்கிரம் நீ எதிர்பார்த்த விஷயங்களை எல்லாம் உனக்கு நல்லபடியாக வெற்றிகரமாக நான் முடிச்சு கொடுக்குறேன். நீ நினச்சது நடக்கலை, நீ எதிர்பார்த்தது கிடைக்கலன்னு கலங்க வேண்டாம். நீ எதிர்பார்ப்பதை விட சிறப்பான ஒன்று உனக்காக காத்துக்கிட்டு இருக்கு. நேரமும் காலமும் தக்க சமயத்தில் அதை உன்கிட்ட கொண்டு வந்து சேர்க்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு நீ பொறுமையாக இருந்தாலே போதும். நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கை ஒருபோதும் வீணாக போகாது என் செல்லமே. உன் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய மன போராட்டங்கள் அனைத்துக்கும் இந்த முருகன் விடை கொடுக்க போகிறேன். எது வேணும்னு கேட்டு என்னை நோக்கி வந்தாயோ அதை உனக்காக அள்ளித்தர நான் தயாராயிட்டேன். எதை நினச்சி நீ கவலைப்பட்டு குழம்பி போயிருக்கியோ, எது நடக்கவே நடக்காதுன்னு வருத்தப்பட்டு வாழ்கிறாயோ, கூடிய சீக்கிரம் அதை விரைவாக உனக்கு நடத்தி கொடுத்துட்றேன். மனக்குழப்பத்திலிருந்து வெளியே வா. என் மேலே நீ முழு நம்பிக்கையை வைக்கும்போது உன்னால் முடியாத காரியம்னு எதுவுமே இருக்காது. என்ன நடந்தாலும் நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம். நீ நினச்ச காரியங்களை எல்லாம் நிச்சயம் நான் வெற்றிகரமாக முடிச்சு கொடுக்குறேன். இந்த முருகன் உன்னோடு உனக்கு துணையாக நிற்கும்போது நீ எதுக்காகவும் மனம் தளர வேண்டாம். தொடர்ந்து முயற்சி செய்யும்போது இந்த முறை கண்டிப்பாக நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைக்கும் என் செல்வமே. உன் மனசில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாமே நான் உனக்குள்ளே போட்ட விதைகள் தான். நான் கொடுத்த எண்ணப்படி உன் செயல்களை நீ சரியாக செய்யும்போது வெற்றி இல்லைன்ற பேச்சுக்கே இடமில்லை. என்னை நினச்சி நீ செய்யும் எல்லா செயல்களிலும் இந்த முருகன் நானே உனக்கு துணையாக இருந்து கண்டிப்பாக வெற்றியை கொடுத்தே தீருவேன். இனி எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. மேலிருந்து கீழே பறந்து வரக்கூடிய குப்பை காகிதம் கூட மறுபடியும் திரும்ப மேலே எந்திரிச்சு பறக்க முயற்சி செய்யும். அதே போல நீயும் நல்ல எண்ணங்களோடு சிந்தனைகளோடு தொடர்ந்து மேலே வர முயற்சி செய். உன் முயற்சியின் மூலமாகவே கண்டிப்பாக இந்த முருகன் உன்னை வெற்றி பெறச் செய்வேன். எப்போ உன் மனசுக்குள்ள இந்த முருகனை நீ நினைக்க ஆரம்பிச்சியோ அப்போதே நான் உன் வாழ்க்கையில் வந்துட்டேன். இனிமே உன் முகத்தில் சிரிப்பும் சந்தோஷமும் மட்டுமே இருக்கும்படி உனக்கான விஷயங்களை எல்லாம் நான் வெற்றிகரமாக முடிச்சு கொடுக்குறேன். நீ எதிர்பார்த்த காரியங்கள் தாமதமாகுதே, தள்ளி போகுதேன்னு கவலைப்படாத. இந்த முறை எல்லாத்தையும் உனக்கு மிகப்பெரிய அளவுக்கு வெற்றியாக நான் உருமாற்றி கொடுக்க போகிறேன். என்ன நடந்தாலும் அதுக்காக கவலைப்படாதே என் செல்வமே. கூடிய சீக்கிரம் நீ எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவில் வெற்றியை தரப்போகுது. எந்த சிறந்த ஒன்றை பெற நீ காத்துக்கிட்டு இருக்கியோ அந்த சிறப்பான விஷயங்களை உன் வாழ்க்கையில் உன் கைகளையே நான் கொண்டு வந்து கொடுக்குறேன். வாழ்க்கையில் உனக்கு வரக்கூடிய சோதனைகள் எல்லாமே உன்னை பலப்படுத்துவதற்காக நான் அனுப்பி வச்சது தான். கூடிய சீக்கிரமே உன் துன்பங்களும் துயரங்களும் மறைஞ்சு உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி உண்டாகும். உன் கர்ம வினைகளையெல்லாம் கரைத்து காணாமல் போகச் செய்து நீ எதிர்பார்த்ததை விட உன்னை மகிழ்ச்சியாக நான் வாழ வைக்க போகிறேன். உன் பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் தீர்வு இருக்குது. கண்டிப்பாக எல்லாமே சரியாயிடும்ன்றத நம்பிக்கை வை. என்ன நடந்தாலும் நீ எதுக்காகவும் கலங்கக்கூடாது. உன் துன்பங்களை எல்லாம் இந்த முருகன் முடிவுக்கு கொண்டு வர்றேன். இனிமே நீ சந்தோஷமான வாழ்க்கையை வரவேற்க தயாராகு. ஏன் ஆசீர்வாதமும் உனக்கு எப்போதும் இருக்கும் என் செல்வமே. உன் மனசை நீ என்னிடம் கொடுத்த பிறகு யார் உன்னை என்ன சொல்லுவாங்களோ என்ன ஏமாற்றுவாங்களோன்னு நினைக்கவே அவசியமில்லை. நீ யாரிடமும் எதையும் எதிர்பார்த்து காத்திருக்க அவசியமில்லாத அளவுக்கு என் அன்பு குழந்தையான உனக்கு என்ன தேவையோ அதை நானே உனக்கு செஞ்சு கொடுத்துட்றேன். நீ எப்போதும் என்ன நடந்தாலும்
எல்லாமே நன்மைக்கே நினச்சினா மட்டும் போதும். இந்த முருகன் உனக்கான நன்மைகள் அனைத்தையும் உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்த்துருவேன். உனக்காக நான் வகுத்த வழியில் தானே நீ பயணிக்கிற. பயணமே உனக்கு இனிமையாக அமையும்படி இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன். நீ எதற்காகவும் பயப்படாமல் தைரியமாக முன்னேறு. வரக்கூடிய தடைகளை எல்லாம் தகர்த்தெறிந்து நீ நல்லபடியாய் நிம்மதியாய் வாழும்படி நான் பார்த்துக்கிறேன். உன் பொறுமைக்கும் உன்னுடைய நம்பிக்கைக்கும் கண்டிப்பாக நீ கனவுல கூட நினைக்காத அளவுக்கு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ தான் போகிற. நீ ராஜ வாழ்க்கையை வாழும்படியும் நிம்மதியும் சந்தோஷமும் உனக்கு நிறைவாக கிடைக்கும்படியும் இந்த முருகன் செய்ய போகிறேன். எந்த கெட்ட சக்தியையும் உன்னை நோக்கி நெருங்க விட மாட்டேன். இப்போது உனக்கு சிறப்பான நேரம் வந்துருச்சு. உன் கடன் பிரச்சனைகளும் முடிய போகுது என் செல்வமே. உன் வருமானத்தையும் சேமிப்பையும் உயர்த்தி உனக்கான மகிழ்ச்சியையும் வெற்றியையும் முன்னேற்றத்தையும் இந்த முருகன் கொடுக்க போகிறேன். இப்போது உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரப்போகுது. நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியையும் உனக்கு வெற்றி பாதையாக நான் மாற்றி காட்டுறேன். நீ ஒருபோதும் மனம் தளர வேண்டாம். முழு நம்பிக்கையோட நீ நினைக்கிற செயல்களை செஞ்சு முடித்தாலே இந்த முருகன் உனக்கு துணையாக இருப்பேன். யாரும் உன் கூட இல்லைன்னு நீ கவலைப்படாத. நல்ல மனிதர்களையும் நல்ல குடும்பத்தையும் நான் உனக்கு அமைச்சு கொடுக்குறேன். நீ நினச்சதை விட நல்ல மகிழ்ச்சியான வாழ்க்கை உனக்கு கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கிறேன். உன்னை விட்டுட்டு போனவங்க யாருமே உனக்கானவர்கள் கிடையாதுன்றதை புரிஞ்சுக்கோ. நான் எப்போதும் உன் கூடவே தான் இருப்பேன். நீ செய்கிற எந்த விஷயத்திலும் உனக்கு தடையோ தடங்களோ வர அனுமதிக்க மாட்டேன். நீ என் மேலே கோபப்பட்டாலும் நான் உனக்காக எதுவுமே செய்யலை நீ வருத்தப்பட்டாலும் நான் உனக்கானதை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கேன். நீ தேடியதை விட இப்போ நான் உனக்கு சிறப்பான வாழ்க்கையை தான் கொடுக்க வந்திருக்கேன். என்னை நம்பி வந்த உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன்ற உண்மையை நீ புரிஞ்சுக்கோ என் செல்வமே. உன்னுடைய மன வருத்தங்களையும் உன் மன பிரச்சனையையும் போக்கி உனக்கான நல்லதை செய்ய நான் வந்துட்டேன். உன் கர்ம வினைகளும் கஷ்டங்களும் தீர்ந்து உனக்கான நல்லது நடக்க போகுது. என்னை வழிபடும் உனக்கு இனி எந்த பிரச்சனையும் வராத அளவுக்கு இந்த முருகன் செய்ய போகிறேன். உன் வாழ்க்கையில் வரக்கூடிய ஏற்ற இறக்கங்களாலும் நல்லது கெட்டதுன்னு மாறி மாறி நிகழ்வதாலும் நீ பயப்பட வேணாம். நேரம் கிடச்சா இந்த முருகனின் வேல்மாறலை படி. நீ எங்கே இருந்தாலும் என்னை மனசில் நினச்சி தியானித்து வழிபடும்போது இந்த முருகன் நானே உன் மனதில் இருக்கும் அத்தனை சங்கடங்களையும் தீர்த்து வைப்பேன். பொறுமை மிகவும் முக்கியம். யார்கிட்ட பேசினாலும் பொறுமையாக பேசி பழகு. நீ பேசுகிறத அடுத்தவங்க தப்பாக புரிஞ்சுக்கிற வாய்ப்பு இருக்கிறதால ரொம்ப யோசித்து கவனமாக பேசு. நீ நல்லதுக்கு தான் சொல்லியிருப்ப. நல்ல வார்த்தைகளை ரொம்ப சாதாரணமாக இயல்பாக தான் பேசியிருப்ப. ஆனால் அதை கேட்குறவங்க உன்னை பற்றி என்ன நினைப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு வார்த்தையும் கவனமாக யோசித்து பேசணும் என் செல்வமே. உன் வருமானத்தை உயர்த்தி உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க நான் இருக்கும்போது வாழ்க்கையில் நீ எதை நினச்சும் பயப்பட வேண்டாம். நீ என்கிட்ட என்ன எதிர்பார்த்தாலும் அதை உனக்கு கொடுப்பதற்காக காத்துக்கிட்டு இருக்கேன். நேர்மறையான எண்ணங்களை உனக்குள்ளே வச்சுக்கிட்டு நீ நல்லபடியாக முயற்சி செய்யும்போது கண்டிப்பாக வெற்றி உனக்கு கிடைச்சே தீரும். நிறை செல்வம் பெற்று நீ நீண்ட காலம் நிம்மதியாக வாழ்வதற்கு இந்த முருகன் நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். உன் தலையெழுத்தை மாற்றும் சக்தி கொண்ட இந்த முருகன் உன் விதியை மாற்றி உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்க போகிறேன். கர்ம வினைகளும் கஷ்டங்களும் உனக்கு பாதிப்பை கொடுத்தாலும் உன் வாழ்க்கையை நல்வழிப்படுத்தி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் மனசு முழுக்க இந்த முருகனின் நாமத்தை நினச்சி சொல்லிக்கிட்டே இரு. நடப்பது எல்லாத்தையும் உனக்கு நல்லபடியாக நானே நடத்தி கொடுத்துட்றேன். ஏன்னா நடப்பது அனைத்தையும் நிகழ்த்துபவன் நான் அல்லவா. கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் உன்னை அடுத்த கட்டத்துக்கு உயர்த்தி நீ எதிர்பார்க்கும் விஷயங்களை சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் சந்தோஷம் உண்டாகும்படி செய்ய போகிறேன். என்னடா வாழ்க்கை இதுன்னு நீ நினைக்கிற அளவுக்கு சோதனைகள் வந்து உன்னை ஆட்கொண்டாலும் அதை எல்லாத்தையும் சரி செஞ்சு உனக்கான மகிழ்ச்சியை நான் தருவேன். யாரெல்லாம் உன்னுடைய தோல்வி நேரத்தில் நீ கஷ்டப்படும்போது உனக்கு துணையாக இருக்காங்களோ அவர்கள் மட்டும்தான் நீ வெற்றி பெறும்போது ஜெயிக்கும்போது உன் கூட இருப்பதற்கு தகுதி உள்ளவர்கள். நீ கஷ்டப்படும்போது உன்னை விட்டு விலகி போனவங்க
நீ சந்தோஷமா இருக்கும்போது கூட சேர்த்துக்காதே. பொறுமையோடு வாழும் நீ பொறாமையோடு வாழும் மனிதர்களை உன்னை நெருங்க கூட விடாதே என் செல்வமே. இந்த முருகன் யார் எப்படிப்பட்டவங்கன்றத உனக்கு புரிய வைப்பதற்காகவே சில சோதனைகளை செஞ்சேன். நீயும் அதன்படி உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்களையும் உறவுகளையும் புரிஞ்சுக்கிட்டதானே? கதறி அழுது புலம்பி நீ கஷ்டப்பட்ட நாட்களையெல்லாம் முடிவுக்கு கொண்டு வந்து இந்த முருகன் இப்போ உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க போறேன். உன் வேதனையையும் சோதனையையும் போக்கி உனக்கான நல்ல பலனை தர நான் தயாரான பிறகு நீ எதுக்காகவும் கவலைப்படாதே. மௌனங்கிறது ஒரு சிறந்த மொழி. நீ மௌனமாக அமைதியாக இருந்தாலே உனக்கு நடக்க வேண்டிய நல்லதையெல்லாம் நான் நடத்தி கொடுத்துருவேன்.